ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் அழகான ஒரு தெய்வ செய்தியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எது பக்தி, எதுதான் பக்தின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு தலைப்புனா எது பக்தி, தலைப்பு இதுதான். எது நம்ம சில காரியங்களையும் சில ஜனங்களையும் நம்ம விட்டு விலக வேண்டியதாக இருக்கிறது. அதை நாம் விட்டு விலகும் பொழுது அப்படி கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பாக நம்ம இன்றைக்கி இந்த நாளில் பார்க்க போகிறோம். பக்திக்குரிய காரியங்கள் செய்யணும்னா அந்த பக்திக்குரிய காரியங்கள் கர்த்தருக்குள்ளே நம்ம வளரணும், தேவனுடைய ஆவிக்குள்ளே நம்ம வளரணும்னா சில காரியங்கள் நமக்குள்ளே இருந்து வேரோடு அறுத்து போட வேண்டும், சில காரியங்கள் நம்ம விட்டு விலக வேண்டும். இப்போ விட்டு விலகிற காரியத்தை நாம் இன்றைக்கு இப்பொழுது பார்க்க போகிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். இப்போ இதில் 4 சொல்லப்பட்டிருக்குது. இவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒன்று எடுத்தால் சரியாக போயிட்டே இருக்கும். பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர், தூஷிக்கிறவங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவங்க, நன்றி அறியாதவங்க, பரிசுத்தம் இல்லாதவங்க, சுவாப அன்பு இல்லாதவங்க, அவதூறு செய்கிறவங்க, இச்சை அடக்கம் இல்லாதவங்க, கொடுமை உள்ளவர்கள், நல்லோரை கூட பகைக்கிறவங்க, துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்பு உள்ளவர்கள், தேவனுக்கு பிரியமாக வாழாமல் சுகபோக பிரியமாக வாழ்கிறவங்க. அப்போ அதுக்கு அடுத்தது 5வது நான் வாசிக்கிறேன். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. சில பேரை விட்டு நம்ம விலகணும். விலகுனாதான் நம்ம கரெக்டான பாதையில் போக முடியுமே. அவங்க பேச்சுக்கு போனால் அந்த ஆவிதான் நம்மகிட்ட கிரிகை செய்யும். பிரியமான தெய்வச்சனமே, சுவாப அன்பு அன்பாக இருக்கிற போல தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள சுவாப அன்பு இருக்காது, துரோகியாக இருப்பாங்க. இந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்வாங்க. ஜெபிக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஜெபிக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்டவங்க அந்த வேஷத்தை தரித்து கொடுக்க பற்றி அவங்களெல்லாம் விட்டு நீங்கள் விலகுங்க. அதற்கு கீழே இருக்கிற வார்த்தை பாருங்கள். அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். ஆண்டவரிடத்து நன்மையெல்லாம் பெற்றுக்கொண்டிருப்பாங்க, ஆனால் எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார், ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லி கேட்பாங்க. அதோட பலனை மறுதலிப்பாங்க. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து விட்டு விடுவார்கள். அப்படியாப்பட்ட ஜனங்களை விட்டு நீங்கள் முதலாவது விலங்குங்க. அப்போ தான் நம்ம தேவ பக்திக்குள்ளே போக முடியும். இப்படியாப்பட்ட ஜனங்களோட நமக்கு பழக்க வழக்கங்கள் இருக்கிறதா, தொடர்பில் இருக்கிறோமா சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். இல்லைங்க, அவங்க கூட நான் பேசுவேன், கொஞ்ச நேரம் பேசுவேன், அவ்வளோதான். அவங்க எப்படியாப்பட்டவங்களோ எப்படின்னா இருந்துட்டு போட்டோம். அப்படியாப்பட்டவங்களை விட்டு நம்ம விலகணும். நல்லவங்களோடு ஐக்கியம் வச்சுக்கணும். அது அழகாக எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் நிதானித்து வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது இவர்களை விட்டு விலகுங்கள் என்று பக்திக்கு நம்ம ஆண்டுக்குள்ளே நம்ம கடந்து போக வேண்டும் என்று நினைத்தால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இவர்களை விட்டு விலகி ஆண்டுடைய பாதைக்குள்ளே வரணும். அடுத்து இன்னொரு ஸ்டெப்பை நம்ம பார்ப்போம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறேன். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலக்கி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் புரோஜனம் உள்ளது. பிரியமான தேவச்சனமே, விலகி ஓடணும், விட்டு விலகு. இது விலகி தேவ பக்திக்கு முன்னாடி முயற்சி பண்ணு. நீ ஆண்டருக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முயற்சி பண்ணு. நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும், ஆண்டர் நம்மளோட கூட இணைந்து அவருடைய கரத்தை குடிச்சு நம்மளோடைய மூவ் பண்ணி
கொண்டு போவார். அதுதான் சொல்கிறது. சீர்கேடான கிழவிங்க பேச்சு 24 மணி நேரமும் ஒன்றுத்துக்கும் உதவவே உதவாது. அவங்களோட நம்ம உட்காந்து பேசி டைமை வேஸ்ட் பண்ண கூடாது. சீர்கேடு கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டு கதைக்கு நீ முதலாவது விலகு. தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. ஆண்டவருக்குள்ளே வளர்வதற்கு, ஆண்டவரோடு கூட இணைவதற்கு, ஆண்டவரை தேடுவதற்கு, அவர்களோடு கூட நீ கூட்டத்தோடு கூட அந்த கூட்டத்தில் நீ ஐக்கியத்தை வைத்துக்கொள். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ அவங்களோட கூட சேர்ந்து நீ இணைந்து ஜெபம் பண்ணு. வீணா கட்டுக்கதை பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க பற்றியா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குதுப்பா, அதுக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க பற்றியா, அப்படியாப்பட்ட ஜனங்களோடு நீ வேஸ்ட் பண்ண. அந்த 10 நிமிஷத்தில் கூட நீ மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். 10 நிமிஷத்தில் கூட நீ இன்னும் ஒரு 4 வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி அறிக்கை பண்ணி செபிக்கலாம். அப்படி சொல்கிற ஜனங்களோட தான் நம்ம ஐக்கியம் வச்சுக்கணும். ஏன்னா வீணா கட்டுக்கதை பேசி எப்படியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட நம்ம வேணாம், அவங்கள விட்டு நீங்கள் விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண. இவ்வளோ காலம் நம்ம எப்படியோ ஓடிட்டோம், இனிமேலாவது வருகிற இந்த காலத்தில் முயற்சி பண்ணி கொஞ்சமாக ஓடுவோம். சரீர முயற்சி அற்ப புரோஜனம்தான். சரீர முயற்சி நம்ம செய்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் புரோஜனமும் அற்பமாக இருக்கும். ஆனால் அதுவே பாருங்கள் தேவ பக்திக்கு ஏதுவானது. இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் நம்ம யுக யுகமாக வாழ போகிறோம் பார்த்தீங்களா, அந்த காலத்துக்கு ஜீவனுக்கும் வாக்குத்தத்தமாகுது. எல்லாவற்றுக்கும் புரோஜனமுள்ளதாக இருக்கும். நம்ம வாழ்கிற காலம், இந்த ஜீவனில் காலமாக இருந்தாலும் சரி, வருகிற காலமாக இருந்தாலும் சரி, அது நமக்கு புரோஜனமாக இருக்கும். ஆண்டவரை இங்கேயே துதித்து போற்றி புகழ்ந்து பாடத்தில்னா பரலோகத்தில் போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அங்கே நமக்கு 24 மணி நேரமும் அதே வேலை தான். அவரையே துதித்து கொண்டிருக்க போகிறோம். அந்த பரிசுத்த கூட்டத்தோடு நம்மளும் கூட்டமாக சரி அழகாய் ஆடி பாடி தேவனை ஆராதித்து கொண்டு இருக்க போகிறோம். அதுதான் பரலோகத்தில் நம்முடைய வேலையை. பிரியமான தேவச்சனமே, அதனால் இப்பொழுதே நம்ம என்ன பண்ண, நல்லா செபிக்க துதிக்க முயற்சி பண்ணுவோம். ஆமேன். அதே போல 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-2 வாசிப்போம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஆமீன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 3வது எவ்வளோ அழகாக சொல்லுகிற பாருங்கள். அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மாதிரி இருக்கிற ஜனங்களை விட்டு விலகிட்டு நம்ம சரீர முயற்சியோடு முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது ஜபம் பண்ணணும். யாருக்காகன்னு பாருங்கள். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலக்கம் இல்லாமல் அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான தேவச்சனமே, பிரதானமாய் சொல்கிற புத்தி என்ன வேணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இது ஊழியக்காரர்களுக்காகவே 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்துலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஊழியக்காரர்களுக்காகவே எழுதப்பட்ட வசனங்கள் அநேகமாக இருக்கும் இதில். அதனால் அவர் சொல்லுகிறார், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். சும்மா டைம் பாஸ்க்கு பண்ணுறவன் என்ன பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அதே பாருங்க, மணி கணக்கில் உட்காந்து பேச சொன்னால் கூட வீண் வார்த்தைகளை பேசுவாங்க, மற்ற குடும்பங்களை பற்றி பேசுவாங்க, தேவையில்லாததுங்களாம் பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் ஜெபிக்கிறவங்களுக்குள்ள அந்த ஜப ஆவின்னு கொஞ்சம் இருந்துச்சுன்னா, துதிக்கிற அந்த ஜனங்களுக்குள்ள அந்த துதியின் சத்தம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா, அபிஷேகம் வல்லமன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவங்களாம் என்ன பண்ண, வீண் கதை பேச மாட்டாங்க. அடுத்த நாள் அந்த கூட்டத்துக்கு கூட அவங்க போக மாட்டாங்க. இப்போ வீணாக கதை பேசிகிட்டு இருந்தாங்க, நான் அங்கே போகவே மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. நாங்கள்லாம் ஒரு 5 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், டெய்லி ஜெபம் பண்ணோம். சரி, இன்றைக்கி தானே பேசுகிறாங்க, நாளைக்கு கொஞ்சம் மாறிடுவாங்கன்னு பார்த்தா, நான் போன 1 மாதமாக இவங்க அப்படியே தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. வீண் கதையை பேசுகிறாங்க. 3 மணி நேரம் வீண் கதை பேசுகிறாங்க, 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம வீட்டிலே உட்காந்து நம்ம 3 மணி நேரம் ஜெபம் பண்ணலாமேன்னு நான் அந்த கூட்டத்துக்கே போகிறது இல்லைங்க சிஸ்டர்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வீண் கதை பேசுகிற ஜனங்கள் இருப்பாங்க. அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நம்மகிட்ட கேள்வி கேட்பார். பிரியமான தேவச்சனமே, நேரமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஆண்டவர் ஒன்று கொடுத்துருக்கிறாருன்னா அதை நம்ம திரும்ப கரெக்டாக கணக்கு ஒப்படைக்கணும். எல்லாத்துக்குமே கணக்கு ஒப்படைக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. நம் எல்லா பக்தியும்
எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கம், நம்ம ஃபஸ்ட் நல்ல ஒழுக்கம் இருந்தால் தான் நம்ம மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ண முடியும். நம்மளும் அமைதியாக நல்லா சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும். அதே போல் அரசாங்கமாக இருக்கட்டும், அந்த அதிகாரமாக இருக்கட்டும், எல்லாமே அமைதியாக நடக்கணும். ஏசப்பா, என் தேசத்துக்காக, என் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, சபைக்காக, சபையில் இருக்கிற ஜனங்களுக்காக அப்பா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்காக திறப்பல நிற்கிற ஒரு பாக்கியம் வேணும் இல்லைங்களா பிரியமான தேவச்சனமே. இதெல்லாம் ஒரு பெரிய ஊழியம். ஆனால் நம்ம என்னவோ நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று தேவ செய்தி கொடுத்தாதான் பெரிய ஊழியக்காரங்க நினச்சிட்டு இருக்கோம். அவர்களை காட்டிலும் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து முழங்கால் படிட்டு நேரத்துக்கு நேரம் சரியாக நான் இந்த டைமுக்கு ஜெபிப்பேன்னு சொல்லி அந்த நேரத்துக்கு அப்பா வருவான்னு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தாங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே. அவங்கள தாங்க தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். அவர்கள் நெத்தியில தாங்க ஆண்டவர் முத்திரையை போட்டு வச்சிருக்காரு. ஒரு நிமிஷம் கூட நீங்க வீணாய் செலவழிக்காதீங்க. வீண் கதைகளுக்கு, கட்டு கதைகளுக்கு விலக்கி தேவ பக்திக்கு ஏதுவாய் நீங்க முயற்சி பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவார்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்கிறது. ஆமீன். நம்ம வீட்டில் ஒரு விதவை தாய் இருந்தாங்கன்னா, நம்முடைய அப்பா அம்மாலாம் இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால், வெளியில் போய் சும்மா வீண் கதைகளை பேசிக்கொண்டு காலத்தை கழிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. அவங்க மேலே ஒரு கடமையை வச்சிருக்கார் பாருங்க ஆண்டவர். எவ்வளோ அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. பவுல் மூலமா இதை எழுதி அனுப்புகிறார், சபைகளுக்கு சொல்லுகிறார். முக்கியமான வார்த்தை இது. வீட்டில் இருக்கிற விதவைகள், வீணான வயதானவர்கள், விதவைகள், அவங்கள வீணாக டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அவர்கள் என்ன பண்ணணும்னா, தன் பேரன் பேத்தி அவங்களெல்லாம் என்ன பண்ணணுமா இருந்தால் அவங்களுக்கு முதலாவது தன் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றோர்கள் செய்த நன்மைகளெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள சரியான பாதையில் நடத்துப்பா. அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கிறதாம். தேவனுக்கு முன்பாகவே இது பிரியமாக இருக்குதான். வயதானவர்கள் வீடு வீடாக போயிட்டு அவங்கங்க வீட்டுக்கு அதை உட்காந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் தேவ சமூகத்தில் இருந்து அதே போல் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகள், நம்ம எப்படி ஆண்டவர் நமக்கு என்னென்ன நன்மை செய்தார், நம்மளை எப்படி வழி நடத்தி வந்தார்னு பேரன்களுக்கு பேத்திங்களுக்கு எழுதப்பட்டிருக்க வார்த்தை பாருங்க. உங்களுடைய பேரன் பேத்தி இவங்களெல்லாம் உட்கார வச்சு அவர்களுக்கு தேவ பக்திக்குள்ள நடத்துங்க. ஆண்டுடைய வார்த்தை நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி அழகா எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. பிரியமான, இது தேவனுக்கே பிரியமா இருக்கிற ஒரு காரியம். அதே போல 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வார்த்தையை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நீங்க 3ல இருந்து வாசிச்சு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். ஆனா நான் கொஞ்சமா அதுல இருந்து எடுத்துக்கிறேன். போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும். கர்த்தர் இன்னைக்கு எனக்கு இது கொடுத்துருக்கார், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் எவ்வளவோ கேட்டேன், ஆனால் கொடுப்பார். இப்போ கொடுத்துருக்கிறார், இதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனப்பக்குவம் நமக்குள்ள வர வேண்டும் என்று இந்த இடத்துல எழுதுகிறேன். நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அது ஆண்டவருக்கு தெரியும். எந்த நேரத்தில் எந்த பிரச்சனைக்கு நம்ம எதுக்கு பணம் கட்டணும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால் போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயமாக இருக்கிறது. நீங்கள் இதனுடனே வாழுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதிலே நான் 11 வாசிக்கிறேன். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் எழுதியிருப்பாங்க 8, 9, 10 பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி போகிறாங்க அப்படிலாம் அதில் எழுதப்பட்டிருக்கும். அதனால் நம்ம தேவ பக்திக்கு ஏதுவானதை மாத்திரம் நம்ம பார்த்துக்கிட்டு போகலாம். நீயோ தேவனுடைய மனுஷன், நீ தான்ப்பா தேவனுடைய மனுஷன். இவைகளை விட்டு வேலை வருஷம் அதெல்லாம் விட்டு நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நீ நாடு. அதை நாடு. ஆண்டவருக்கு உனக்கு என்ன கொடுக்கணும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரோ, இவர் நினைச்சா பார்த்தார். மோசேயோடு இருந்த மனுஷன் அவர் நினைச்சா பார்த்தார், ஆண்டவர் என்னை இப்படி உயர்த்துவார், என்னை எடுத்துட்டு போய் வைப்பார், என் கூட ஆண்டவர் பேசுவார்னு. இல்லவே இல்லைங்களே. அது போலத்தான் பிரியமான தேவச்சனமே, நம்மளையும் ஆண்டு நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார்.
அதை விரும்புகிறதுக்கு நம்ம அவருடைய கரத்தில் ஒரு களிமண்ணை போல் நம்மளை அப்படியே ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் அழகாய் வளைந்து அவருக்கு பிரியமான பாத்திரமாய் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். எது பக்தின்னு இவ்வளோ நேரம் வாசிச்சோம் இல்லைங்களா? எது பக்தி? இதெல்லாம் நம்ம இப்படி விட்டு விட்டு சில காரியங்களை விட்டு விடணும், சில காரியங்கள் நம்ம செய்யணும், சில காரியங்கள் நம்ம முயற்சி பண்ணணும். எல்லாமே செய்துட்டு கடைசியாக பாருங்கள், யாக்கோப்பு 1 வார்த்தையை பார்க்கிறேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. ஆமீன், ஹல்லேலூயா. எது பக்தியா இருக்குன்னு பார்த்தீங்களா? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்குமா? எது? திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளையும் அவர்கள் படுகிற உபத்திரத்தில் விசாரிக்கிறதும் உலகத்தால் தன்னை கரைபடாதபடிக்கு. உலகத்தில் எவ்வளோ பாவக்கரைகள் இருக்குது இல்லைங்களா? அக்கிரமக்கரை, பாவக்கரை, சாவக்கரை, தேவையில்லாத மனுஷனுடைய கரைகளெல்லாம் இருக்குது. அதிலெல்லாம் நம்ம விழாது. அதுக்கு தான் ஒன்னே ஒரு லைன் கொடுத்துட்டார், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. எது பக்தி? இதுதாங்க பக்தி. இப்படி சில காரியங்களை நம்ம விட்டு 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 தேவையில்லாததெல்லாம் விட்டு விலகி தேவனுக்குள்ளே போகும்பொழுது தேவன் நமக்கு நல்ல பாதைகளை கற்றுக் கொடுப்பார். இப்படியாப்பட்டவங்களுக்கு நீ உதவி செய். அந்த ஏழை இருக்கா பார்த்தீங்களா, அந்த விதவைக்கு நீ உதவி செய். அந்த திக்கற்ற பிள்ளை இருக்கா பற்றி அவளுக்கு உதவி செய். ஏன்னா அவர்களுக்கு நான் தான் தகப்பேன். அப்போ நான் மூலியமா தான் உங்களுக்கு கொடுத்து உதவி செய்ய முடியும். பரலோக பரம தகப்ப நேரடியாக வந்து கொடுக்க மாட்டார். இப்படித்தான் ஒவ்வொருத்தருக்காய் கொடுத்து உதவி செய்வார். அவர் யார் பயன்படுத்துகிறோம் அந்த பரிசுத்தவான்களை, தேவ பக்திக்குள்ளே இருக்கிற பரிசுத்தவான்களை அனுப்பிதான் அவர்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றி தேற்றுவார். விதவைகளாக இருக்கட்டும், திக்கற்றவர்களாக இருக்கட்டும், கணவனால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கட்டும், உபதிரப்படுகிறவர்களுக்கு அந்த உபதிரத்தை பார்த்து அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்களுக்கு கொடுத்து தேவன் தாங்கும்படி உதவி செய்வார். இப்படி உதவி செய்கிறது தான் தேவனுக்கு பக்தியான காரியம் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவச்சனமே, எல்லாவற்றையும் தேவையில்லாத அழுக்குகள், குப்பைகள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு நீக்கி போட்டு எது தேவையோ, எது தேவன் செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் செய்து கொண்டு சரியான பாதையில் போகும்பொழுதுதான் தேவ பக்தியுடைய பிள்ளையாக இருப்போம். நம்முடைய ஜெபமும் கேட்கப்படும். அந்த ஜெபத்திற்கு நமக்கு பதில் வரும். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3 வார்த்தையை வாசிக்கிறேன். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஆமேன். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. உண்மையாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், நேர்மையாக வாழணும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு நினச்சி வாழ்ந்து போகிறவங்களுக்கு பாடுகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். நமக்கு முன்பாக வாழ்ந்த நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் உண்மையானவர்களும் இப்படித்தான் வாழ்ந்து மரித்திருக்கள். ஒவ்வொருடைய சாப்டர் எடுத்து வாசிக்கும் பொழுது இவங்களாம் இப்படி வாழ்ந்திருக்கிறாங்களா என்று சொல்லி நாம் யோசிப்போம். ஆனால் எபிரேயர் புஸ்தகம் 11 கொஞ்சம் பேரை தான் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறவங்க எழுதப்பட்டிருக்கோம். இந்த ஜான் பனியன்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாடுகள் மத்தியில் வாழ்ந்திருக்கிறாங்க தெரியுங்களா? வெஸ்லி, இந்த தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள், தேவ தாசர்கள், அவங்களாம் உண்மை எவ்வளோ பாடுகளோடு தன்கிட்ட இருக்கிறதையும் மற்றவர்களுக்கு கொடுத்து அதில் மனமகிழ்ச்சி அடைந்து வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இருக்காங்க. பிரியமான தேவச்சனமே, அதனால கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியா உண்மையா வாழணும்னா நமக்கு துன்பம் இருக்கும். ஆனாலும் அந்த துன்பத்திலிருந்து தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் தப்புவித்து ஏந்தி வழி நடத்துவார். தானியேலை ஆண்டவர் வழி நடத்தவில்லையா? அழகாய் வழி நடத்தி வந்தார். அப்படித்தான் துன்பம் இருக்கும், பாடு இருக்கும், கஷ்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும். அதன் மத்தியிலும் தேவன் நம்மை நடத்துவார். என் பிரியமான தேவச்சனமே, நாம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய கரத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்வோம். எத்தனை பாடுகள் வந்தாலும் அவருக்கு தெரியாதுதா? அவருக்கு மறைவாகத்தான் ஏதாவது நடக்க போகிறது. இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. அதனால் நாம் கலங்கவும் தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அனுதினமும் நம்ம செபிப்போம். நம்முடைய தேவை கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் பொழுது அந்த நெருக்கத்துக்கு ஏற்ற போல் அவருடைய பாதத்தை நம்ம இறுக பற்றி கொண்டு ஜெபிப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபம்
ஜெபம் பண்ணுவோம். அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே, பரலோகத்தில் வாசம் பண்ணும் பரம தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் பக்தி உள்ளவர்களாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. பக்தி உள்ளவர்களாய் பிரியமானவர்களாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு பிடிக்காத அருவருப்பான மனுஷர்களோடு நாங்கள் கர்த்தாவே சேராதபடிக்கு, அப்பா அவர்களோடு கூட நாங்கள் நெருங்காதபடிக்கு, அவங்களை விட்டு விலகி உமக்கு ஏற்றபடி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. பாடுகள் இருந்தாலும், பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும், எங்களுடைய முகங்கள் உம்மையே நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. நாங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை ராஜா. எங்கள் தேவைகளை நீ எத்தனை முறை சந்தித்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. சாட்சியாய் நீர் எங்களை நிறுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களுடைய அன்பையோ உம்முடைய ஆசீர்வாதத்தையோ அப்பா நீங்க செய்த அற்புதத்தோ நாங்கள் மறுதலிக்க கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் மனதார. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து 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 உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. அதுபோடி கர்த்தாவே இந்த நேரத்தில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளையும் கர்த்தாவே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீர் ஆசீர்வாதிங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, மேன்மைப்படுத்துங்க, தேவைகளை சந்திங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு இப்பொழுது என்ன தேவையோ அந்த பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து நீர் ஆசீர்வாதித்து உயர்த்துவீராக. என்ன நோக்கத்துக்காக உம்முடைய சமூகத்தில் கையேந்தி நிற்கிறார்களோ தகப்பனே, அந்த தேவையை கொடுங்க ராஜா, கொடுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் மனுஷ இடத்துல போய் கையேந்தவில்லை ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனிடத்துல கேட்கிறோம் அப்பா. எங்களை தாயின் கருவுல உருவாக்கினவர், தாயின் கருவுல தெரிந்து கொண்டவர், எங்களை முன்குறித்தவர், எங்களை அழைத்தவர் அப்பா. ஸ்தோத்திரப்பா. அவரிடத்துல நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. இந்த நேரத்தில் கர்த்தாவே எனக்கு இதை தாங்கப்பா, இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்கப்பா, இதை இப்படி பண்ணுங்கப்பா, எனக்கு முடியலப்பான்னு சொல்லி கதறுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஒரு விசை கேளுங்கப்பா, ஒரு விசை கேளுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்குங்கப்பா. அப்பா ஸ்தோத்திர தகப்பனே, தேவைகளை சந்திங்க ராஜா, ஆசீர்வாதிங்க ராஜா, ஆசீர்வாதிங்கப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கே மகிமை உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவிட நாமத்துக்கே மகிமை உண்டாகும்படியாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிப்பாராக. ஆமென்.